சூப்பர். சந்தா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த நிறுத்துறதுக்காக பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி வந்து பொய் சொல்லிர்றாங்க. அதனால எல்லாருமே சண்டை போட்டுட்டு, அந்த மாப்பிள வீட்டுக்காரன் வந்துட்டு கிளம்பிர்றான். ரொம்ப டம்மி பீஸா இருக்கிறான். நான் கூட நெனச்சேன், இங்க நம்ம சேரன் சந்தா கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிலாம் காட்டி கொண்டு வந்து மிரட்டி கூட்டிட்டு போனான்ல, அந்த மாரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா நம்ம சந்தா சொன்ன பொய்ய எல்லாருமே நம்பிர்றாங்க. இப்போ நம்ம சந்தாவ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. "இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு. சேரனுக்கு சுத்தமா புரியல. "என்னாச்சு? ஏதாச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "கல்யாணத்த அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த மாட்டாங்களே! எப்படி நிறுத்திட்டு போனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "அண்ணே இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமான்டா. போய் ஹனீஸ போய் பேசி கூட்டிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே சோழனுக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. "என்னடா இது தலையே சுத்திருச்சு அண்ணன் பண்ண காரியத்த பாத்தா எப்படி இருக்குது?" அப்படின்ற மாதிரி சொல்லி நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா நேஸ் வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட பேசுவாங்க. சந்தாவும் அவங்க அப்பாக்கிட்ட பேசுவாங்க. "நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. எதுனாலும் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுக்கு எதுக்கு தினமும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க முடியுமா? நாளைக்கு எதுக்கு வீட்டுக்கு? அதான் இப்ப கல்யாணம் நின்றது நின்னு போச்சுல்ல. இதுக்கு மேல நடக்க போற காரியம் என்ன இருக்குது? பேசாம கல்யாணம் பண்ணி வச்சுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அதுக்கு அனீஸ் இருந்துட்டு, "அதுவும் சரிதானப்பா. என்னப்பா பண்ண முடியும் இதுக்கு மேல நம்மளால? பேசாம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எத்தன நாளைக்கு சந்தாவ நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "இப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கைய எங்களுக்கு குடுத்துட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா வந்து பயங்கரமா அழுகுறாரு. அப்போ சேரன் இருந்துட்டு, "நீங்க அழுகாதீங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. எனக்கு புரியுது. என்னைய மன்னிச்சிருங்க. என்ன பண்றது? வேற வழி தெரியல. யாருக்குமே உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியாம பண்ணணும் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ தூரம் வந்து அசிங்கப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு, நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நீங்க நெனச்சத வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மேல வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. சேரனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டுட்டு. அப்பதான் நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "சரி அதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அனீஸ் சொன்ன மாதிரி எத்தன நாளைக்கு நீங்க சந்தானிய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க? இங்கேயே நீங்க உங்களால வச்சுட்டுருக்க முடியுமா? இல்ல வேற யார் இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இனிமே சந்தாவ யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்? நீங்க எங்க கூட அனுப்பி வைங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சந்தாவோட அப்பா இருந்துட்டு, "அதுக்கு ஒரு கண்டிஷன். என் பொண்ணு எல்லாருமே இருக்கிற இடத்துல அவ இருக்க மாட்டா. கல்யாணம் முடிஞ்ச உடனே சேரனும், என் பொண்ணும் தனி குடித்தனம் போயிறணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நடக்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு, "சரி நீங்க சொல்றத நாங்க கேட்குறோம். கண்டிப்பா அண்ணன் எங்க கூட இருக்காது. தனி குடித்தனத்துல தான் போய் இருப்பாங்க. நீங்க எங்க கூட சந்தாவ அனுப்பி வைங்க. மனசார வாழ்த்தி அவங்கள அனுப்பி வைங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு சேரன் வந்துட்டு, "வேண்டாம்ப்பா, இப்படிலாம் இவங்க சொன்னா அது சரியாப்பா? அது எப்படிப்பா நான் என் தம்பிங்களலாம் விட்டுட்டு போவேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல எப்படி என் பொண்ண நான் கட்டிக் குடுப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "ஏன் இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல நான் ஒரு பொண்ணு இல்லையா? என்னைய பார்த்தா கூட நீங்க உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற மாரியே தெரியலையா?" அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா, "உங்க கல்ச்சர் வேற, எங்க கல்ச்சர் வேற. நாங்க வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது நெறைய செய்முறைலாம் செய்வோம். அதெல்லாம் வந்து நீங்க திரும்ப செய்யணும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. காதல்ங்கிறது 2 பேரும் புரிஞ்சுகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மனச விட்டு பேசி சந்தோஷமா வாழ்றது தாங்க. இதுக்கு காசு பணம்லாம் எதுக்குங்க? நீங்க நல்ல பணக்கார பையனா பார்த்து சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சா தாங்க நல்லா இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லவுமேன்னு, உடனே இந்த சந்தாவோட அப்பா இருந்துட்டு, "சரி வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு "எங்க முறைப்படி தான் தாலி எடுத்திருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "பரவால்ல. எதுவா இருந்தாலும் தாலி தானே." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "அண்ணே இந்த தாலிய இப்போ கட்டி கூட்டிட்டு வாண்ணே. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கிராண்டா இத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சோளா அதெல்லாம் வேண்டாம் சோழன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் சோளா அதெல்லாம் வேணாம்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே நீ முதல்ல கல்யாணத்த முடிண்ணே. காதும் காது வச்சது மாரி காலகாலத்துல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கோவத்திலேயே பேசுறாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவோட வீட்ல இருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, "அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படி எங்கள அவமானப்படுத்திட்டு, நீ நெனச்சத சாதிச்சுட்டேல்ல.
இனிமே நாங்க தலை நிமிர்ந்து எப்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு வேகமா வந்து சந்தாவோட அப்பா கால்ல விழுந்துட்டு, இனிமே எதுவுமே வந்து நடக்காது. நாங்க நல்லபடியா வந்து சந்தாவ பார்த்துக்கிருவேன். நீங்க உங்க பொண்ண பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்தாவோட அம்மா இருந்துக்கிட்டு, இனிமே இவள பத்தி நாங்க எதுக்கு கவலைப்பட போறோம்? எங்களுக்கு ஒரு பொண்ணு செத்து போயிட்ட இருந்தா. அவ வந்து செத்து போயிட்டா. என்னைக்கு எங்க பேச்ச கேட்காம இப்படிலாம் நடந்துக்கிட்டாளோ, அன்னைக்கே எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க பொண்ணு இல்ல. எங்கள விட்டு போயிட்டா அவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. சந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கு சந்தா அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, பெத்தவங்க மனசுல விருப்பமே இல்லாம இப்படி கல்யாணம் பண்ணா அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? சந்தாவால நல்லா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாதீங்க. சந்தா வந்து கண்டிப்பா நான் நல்லா பார்த்துக்கிருவேன். நீங்களே சொல்வீங்க, நம்ம வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி குடுத்திருந்தாலும் கூட, சந்தா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாளா? அப்படிங்கிறது சந்தேகம் தான் உங்களுக்கு. இப்படி சேரனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் தான் இவ சந்தோஷமா இருக்கான்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்னமோ பண்ணிட்டு போங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து சந்தாவ கார்ல கூட்டிட்டு வர கிளம்புறாங்க. சந்தா வந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கவும், சரி என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல நீங்க கரெக்டான நேரத்தில வந்துட்டீங்க. நீங்க மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஒண்ணும் ஆயிருக்காது. எப்படினாலும் நாங்களே வரலைனாலும் நீங்களே கல்யாணத்த நிறுத்தியிருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே நானே கல்யாணத்த நிறுத்தியிருப்பேனா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்ப சேரன் வந்துட்டு, அவளே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறா. அவள எப்புட்றா கல்யாணத்த நிறுத்தியிருப்பா? நம்ம மட்டும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தோம்னா, அவங்க மாமா சந்தாவோட கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாலி மட்டும் கட்டிட்டா இங்க என்ன எல்லாம் நடந்த மாதிரியா? தாலி கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன எல்லாரும் ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டே வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாங்க. அப்புறம் "என்னே நீ எல்லாம் சரியான ஆளுண்ணே. சொன்னதுமே நீ எப்படியாவது சந்தாவ போய் கூட்டிட்டு வந்துரணும். எப்படியாவது அவள வந்து நம்ம காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆனேன். எப்பயுமே இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டேன். சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும், இருக்கட்டும்டா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவ. ஆனா இந்த தடவ அப்படிலாம் எதுவுமே சொல்லாம, நீ வேகமா கிளம்பும்போதே நானு சந்தேகப்பட்டுருக்கணுனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா எதுக்குடா ஆளாளுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. அண்ணன் சொல்லும்போது சொல்லட்டும் சோழன். நீங்க வாய மூடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிசப்ஷன்லாம் எதுவும் வேணாம்டா. பரவால்ல. அதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னண்ணே நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் இல்ல. நம்ம ரிசப்ஷன் வச்சிரலாம். கல்யாணம் தான் வந்து நின்னு போச்சு. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் எப்படி பேசுனாங்க? இப்ப சந்தாவ நீ ஹிந்தியில சாரி ஹிந்தி பேசுறவங்க முறைப்படி, பீகார் முறைப்படி நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இப்போ நம்ம முறைப்படி சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சிரலாமே! அதுதான் நல்லது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே. ரிசப்ஷன் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது, ஆனாலும் என்னால ஜீரணிக்கவே முடியலண்ணே. நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணுமே புரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் எப்பண்ணே நடந்துச்சு? இப்படிலாம் சொல்லவே இல்லண்ணே. நான் கூட நீ அப்பாவின்னு நெனச்சேனே. ஆனா அடப்பாவின்னு நெனைக்கிற மாதிரி நீ வச்சுட்டியேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. இவன் என்னடா பேசுறான்? இவங்க பேசுற எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிட்ட கேட்க, பாண்டி இருந்துட்டு, ஆமாண்ணே அதத்தான் நானும் சொல்றேன். நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் வாய மூடிட்டு வரீங்களா எல்லாரும்? என்ன விஷயத்த இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் இருந்துக்கிட்டு சந்தா கிட்ட, என்னப்பா சந்தா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணியே ஆகணும். எப்படியாவது தாலி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு உன் சொந்தக்காரங்கலாம் சொன்னாங்கல்ல. நீ என்ன சொன்ன? எதுக்கு எப்படி கல்யாணத்த நிறுத்திட்டு அவங்க போனாங்க? பரவாயில்லையே! நீ பேசி செஞ்சு அவங்க மனச மாத்திட்டியே! அப்படின்னு சொல்லும்போது, சந்தா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன சந்தா சிரிக்கிற? நீ என்ன சொன்ன? நீ ஆமான்னு சொல்ல சொன்ன, நானும் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, என்னண்ணே சொல்றீங்க? அப்ப சந்தா சொன்னது என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. சந்தா ஆமா அப்படின்னு சொல்ல சொன்னா, அதனால நானும் சொல்லிட்டேன். வேற எதுவும் எனக்கு ஒண்ணும் தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ! ஏனே ஒண்ணுமே தெரியாமலா ஆமான்னு சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சந்தா இருந்துகிட்டு, சாரி நான் தான் வந்து கல்யாணத்த நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. எப்படினாலும் கல்யாணத்த நிறுத்தி தானே ஆகணும். இல்லைன்னா எங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. உங்கள
எப்படியாவது அடிச்சு விரட்டியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணத்த நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதனால தான் நான் இப்படி பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது பொய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்குறாங்க. "ஆமா, சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பொய் சொன்னியா சந்தா? என்னையும் நீ சொல்ல சொன்னியா? என்ன பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நானு பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அடி பாவி! பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு பொய் சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணே. அ ஆமா. அதனால தான் கல்யாணம் நின்னுச்சு. இல்லைன்னா எப்படினாலும் எங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படி நான் சொன்னதுனால தான் கல்யாணத்த நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, உங்களுக்கும் நான் தான் ஆமான்னு சொல்ல சொன்னேன்ல. இல்லன்னா நீங்க கண்டிப்பா இத சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆமான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யயோ! அதுக்கு தான் அவ்ளோ கஷ்டப்பட்டாங்களா? உங்க அம்மாவும், அப்பாவும் அவ்ளோ ஃபீல் பண்ணாங்களா? இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது சந்தா அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, சோழன் இருந்துகிட்டு, ஏனே மறுபடியும் போயி சந்தாவோட அப்பாக்கிட்ட போயி எல்லா விஷயத்தையும் சொல்லி, "சந்தா சொன்னது பொய்யி" அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டு வருமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா சோழா, வண்டிய திருப்பு அதுதான் சரி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ வேற சும்மா இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்ல, "நான் பாட்டுக்கு சும்மா உன்னைய கலாய்க்கிறதுக்கு சொன்னா, நீயும் அதையும் ஆமாங்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சந்தா இப்படி சொல்லியிருக்க? வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, மனசு வருத்தப்பட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாணத்த நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. நான் இப்படி சொல்லியிருக்கணும். அப்படி இல்ல இப்படி சொன்னதுனால தான் தப்பிச்சேன். அப்படி இல்லன்னா, நான் வந்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்தா இனிமே இப்படிலாம் பேசாத. அதான் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுல. இனிமே கவலைப்படாத. யாராலயும் எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம பாண்டி இருந்துட்டு, "கல்யாணத்த நிறுத்துறதுக்கு எல்லாருமே இந்த ஒரு ஆயுதத்த யூஸ் பண்ணிக்கிறாய்ங்க. நான் கூட அண்ணன தப்பா நெனச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது, "டேய் என்னடா எல்லாரும் இதுக்கு தான் என்னைய மாத்தி மாத்தி அப்பத்துலருந்து திட்டிட்டே வரீங்களாடா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, நீ தான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோன்னு நெனச்சுட்டு மாத்தி மாத்தி திட்டிட்டே வரோண்ணே. சாரிண்ணே. உன்னைய போய் தப்பா நெனச்சுட்டனே." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான எபிசோட்ஸ்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜாலியா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு போறாங்க. போனதுக்கப்புறமா நடேசன் கிட்ட வந்துட்டு, "நம்ம எப்டி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன பார்த்து இந்த சந்தா வந்து கேட்குறாங்க. "டேய் என்னடா சந்தாவ கூட்டிட்டே வந்துட்டீங்க? அவ கல்யாணத்த நிறுத்துறதுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, கல்யாணத்த நிறுத்துனது மட்டும் இல்ல, கல்யாணமும் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்னடா தாலிய காணோம், உன்னையும் காணோம். எப்புட்றா கல்யாணம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அங்க அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கோம்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படியோடா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, எனக்கு சந்தோஷம் தான். என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு இப்ப நான் ஊரு முழுக்க போய் சொல்லப் போறேன்டா, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அப்படிலாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சும்மா இருடா, உனக்கு ரிசப்ஷன் வைக்கணும்டா. ரிசப்ஷன்ல ஊரையே கூப்ட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தடபுடலா பண்ணிறணும். எவ்வளோ விமர்சையா கொண்டாட முடியுமோ, அந்த அளவுக்கு உன் கல்யாணத்த நம்ம கொண்டாட போறோம். பார்த்துக்கிட்டே இரு, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ரொம்ப நீங்க தேவையில்லாமலாம் எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. சிம்பிளா கோவில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லும்போதே, "ஆமா அங்கிள். இதுக்குன்னு தேவையில்லாம மறுபடியும் கடன வாங்கிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "எதுக்கும்மா கடன் வாங்க போறேன்?" "அதெல்லாம் கடன்லாம் வாங்க மாட்டேன்ம்மா. பார்த்துக்கிட்டே இரு. நான் எப்படி சேரனோட ரிசப்ஷன நடத்துறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இந்த ஊர்க்காரங்க வாயில விரல வச்சுருவாங்க. மூக்கு மேல விரல வச்சு பார்க்குற மாதிரி நான் ரிசப்ஷன நடத்துறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, சரி. நீங்க அத அப்புறம் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிலா இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு, நம்ம சோழன் வந்துட்டு சொல்றாங்க, "ஆரத்திலாம் கரைக்க தெரியுமா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் பழகிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா உள்ள உட்கார வச்சுட்டு, நம்ம நிலா போயிட்டு வேகமா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணிய குடுக்குறாங்க. தண்ணிலாம் குடிச்சதுக்கப்புறம், "இல்ல ரொம்ப டயர்டா இருக்குது. போயிட்டு வந்தது. நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா, அ "என்னண்ணே கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா" அப்படின்ட்டு அந்த ரூம வந்து வேகமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கிளீன் பண்றாங்க. "சந்தா நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளம் வந்துட்டு, "ஏனே ஒவ்வொரு ஆளா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆளாளுக்கு போய் ஒவ்வொரு ரூம்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா, அப்ப நான் மட்டும் தான் தனியா படுத்துருக்கணும் என்ன? நானும் நீயும் மட்டும் தான் இனிமே தனியா படுக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் ஏன்டா நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? எனக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணிருவ போல இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பல்லவன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம நடேசன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைய வந்து இழுத்துட்டு வர போறாரு. அது என்னங்கிறது நமக்கு தெரியும். வானதிய வந்து பாண்டிக்கு தங்கச்சி ஆக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த
நடேசன் அப்ப போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ் லவர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ தான் என் பையனுக்கு அம்மாவா, அம்மா ஸ்தானத்துல இருந்து அவன வாழ்த்தணும்" அப்படின்னு சொல்லவுமே, "கண்டிப்பாயா நான் வரேன். நான் வந்து வாழ்த்துறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு பிள்ளைங்க இல்ல. இருந்தாலும் இந்த பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க மாரி தானே" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ரொம்ப சூப்பரா சமைக்கிற. என் வீட்டுக்கு வந்துடுறியா? தினமும் எனக்கு சமைச்சு போடுறியா?" அப்படின்னு ஒருத்தன் வந்து போதையில வந்து கேட்க, உடனே நடேசன் வந்துட்டு அந்த ஆளு கூட வந்து சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகணுமேன்னு, "இரு உன்னைய வச்சுக்கிறேன். நீ இந்த ஏரியால தானே இருப்ப. நான் உன்னைய என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூட சண்டை போட்டுட்டு அந்த ஆளு போதையில போயிருவாரு. வந்து பாரு, இங்க தானே இருக்கேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய பிரச்சனை இழுத்துட்டு வர போறாருன்னு நினைக்க பார்ப்போம்.